ஹாய், ஐம் கனராஜ். ஏர்செல் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியை பற்றி உங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் முன்னணி இண்டஸ்ட்ரியாக வந்து இந்த ஏர்செல் நிறுவனம் இருந்துச்சு. இதோட ஓனர் யார் பார்த்தீங்கன்னா ஆனந்த் சிஸ்டன். இவரை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து இவர் போய்கிட்டு இருக்காரு. கோபிநாத் சார் எடுத்த ஒரு இன்டர்வியூவில் இவர் கொடுத்த அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து இன்னைய வரைக்குமே பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது. இவரை வந்து ஐபிஎல்ல சிஎஸ்கே டீமுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இவரோட மொத்த சொத்து மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா, இவர் வந்து உலகத்தில் எல்லா நாடுகள்லையுமே முதலீடு செஞ்சிருக்காரு. ரியல் எஸ்டேட் வச்சிருக்காரு, எண்ணெய் கிணறு, எரிவாயு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே முதலீடு பண்ணி வச்சிருக்காரு. மொத்த இவரோட சொத்து மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 40,000 கோடி. 40,000 கோடியுமே இவருக்கு அடுத்து யாருக்கு போகும்? இவரோட பையனுக்கு தானே அந்த 40,000 கோடியுமே போகும். இவரோட பையனோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிரிப்போனியா. இவர் வந்துட்டு இந்த 40,000 கோடி சொத்து, எங்கள் அப்பா சேர்த்து வச்ச அந்த 40,000 கோடி சொத்துல எனக்கு ஒரு பைசா கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பிக் நியூஸாக வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. எப்படிதான் அந்த உலகத்தில் வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்க டைம்ல இவர் இந்த 40,000 கோடியில் எனக்கு ஒரு பைசா கூட வேண்டாம் அப்படின்னு சொல்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாகவே இருந்துட்டு இருக்குது. இது வந்து எதுக்காக அவர் அப்படி சொல்றாருன்னா, நான் வந்து புத்த துறவியா வந்து மாறப்போறேன். எனக்கு அன்றாட வாழ்க்கையில எனக்கு ஆடம்பரம் தேவை கிடையாது, பணம் எனக்கு அவசியம் கிடையாது. அதனால நான் வந்து புத்த துறவியா வந்து மாறப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்துல இருக்க ஒரு புத்த மடத்துல இவர் வந்து இப்போ துறவியா வந்து இருக்காரு. எல்லா இண்டஸ்ட்ரி கம்பெனிலுமே தன்னோட அப்பாக்களுக்கு அடுத்து பிள்ளைங்க தான் அந்த கம்பெனி வந்து இண்டஸ்ட்ரிலாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்பாங்க. அது மாதிரிக்கு தான் அந்த ஏர்செல் இண்டஸ்ட்ரியுமே இவருக்கு அடுத்து இவரோட பையன் இருக்கான், இந்த ஏர்செல் நிறுவனத்தை அவரோட பையன் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது தான் இவர் வந்து எங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்துல எனக்கு ஒரு பைசா கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு புத்த மதத்தை துறவியா வந்து போயிட்டு இருக்காரு. இவர் வந்து நியூசிலாந்துல தான் படிக்கிறாரு. அங்க வந்து புத்த மதத்துல அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நம்ம எப்படியாவது வந்து ஒரு துறவியா வந்து மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அன்றாட வாழ்க்கையில நமக்கு ஆடம்பரமோ பணமோ எதுவுமே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துறவியா மாறிடும் அப்படின்ட்டு தான் இந்த சிரிப்போனியா வந்து துறவியா மாறி இருக்காரு. ஏர்செல் இண்டஸ்ட்ரியில இருந்த இஷ்யூனால படிப்படியா டவுன் ஆகி 2018 வருஷத்துல இந்த ஏர்செல் நிறுவனத்தை இழுத்து மூடுறாங்க. எனக்கு எந்த காசுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு துறவியா போன இவரை பத்தியும் இந்த வாழ்க்கைக்கு நமக்கு தேவையானது எது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.